இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், மறைவாய் ஓடுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 139 வசனம் 7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? Whether shall I go from thy spirit, or whether shall I flee from thy presence? Psalms chapter 139 verse 7. கண்மானவர்களே, இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதாவது நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீங்க சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் ஆண்டவரே, இப்படியாப்பட்ட உங்களை விட்டு, உமது ஆவியை விட்டு நான் எங்க என்னை மறைத்து கொள்ள முடியும்? உமது சமூகத்தை, உமது பிரசன்ஸை விட்டு நான் எங்க ஓடுவேன் அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறார். நம்ம இந்த நாள்ல தேவனுக்கு மறைவாக ஓடுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்மளை சுத்தி நம்ம எல்லா இடத்துலயும் சரி, எங்கேயும் சிசிடிவி பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்ண பயப்படுறது, தப்பு பண்ணாம இருக்குது. சிசிடிவில நான் கண்காணிக்கப்படுறேன், அது என்னைய வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, யாரோ சம்மோன் என்னைய தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பயம் உள்ள இருந்துட்டே இருக்கு. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதாவது இன்னைக்கு உலகத்துல நார்மலா அந்த சிசிடிவி எவ்வளவு நாள் அதை ரெக்கார்ட் பண்ணும் அதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் உலகத்துல இருக்கவங்க அதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் நாம தேவனுக்கு கொடுக்கிறோமா? நம்ம யோசிக்கணும். நிறைய நேரத்துல இந்த இடத்துல யாரும் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் சின்ன பையனா இருக்கிறப்போ வெளியே ஸ்ட்ரீட்ல விளையாட போவேன். அப்போ எங்க அம்மா போடுற ஒரே ஒரு கண்டிஷன், செப்பல் போட்டுட்டு போகணும் அப்படின்றது. என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்க, அவங்க கண் பார்வை படுற வரைக்கும் செப்பல் போட்டுட்டு போவேன். அப்படியே சுத்தி காம்பவுண்ட் வழியே தூக்கி என்னை செப்பலை தூக்கி உள்ள போட்டுட்டு வெறுங்காலோட ஓடிடுவேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு உள்ள இருந்தா என்னோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு? நான் சர்ச்சுக்கு வெளியே உலகத்துல இருந்தா, 4 பேருக்கு மத்தியில இருந்தா நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்றேன்? நான் என்னுடைய தனிமையில் நான் இங்கெல்லாம் தனியா இருக்கணும், அங்க என்னுடைய எண்ணங்கள் செயல்கள் எப்படி இருக்கு? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது இன்னைக்கு சிசிடிவிக்கு பயந்து நிறைய காரியத்துல நம்ம ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் மேனை போல காமிக்கிறோம். அது எவ்வளவு நாள் அந்த ரெக்கார்டை வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு 30 days, 60, மேக்சிமம் 90 days வச்சிருக்கோம். இவ்வளவுதான். இதுக்கு நம்ம பயந்து நிறைய தப்பான காரியத்தை, ஐயோ சிசிடிவில வாட்ச் பண்றாங்க, நம்மள கேட்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு பண்றது கிடையாது. ஆனா இன்னைக்கு தேவனுடைய அந்த சங்கீதத்தை முதல்ல இருந்து வாசித்தா நம்ம அவர் என்ன சொல்றாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆண்டவரே, நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கீங்க, நான் செய்யற காரியத்தை நான் உட்கார்ந்தாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, பாதாளத்திலும் சரி, வானத்திலும் சரி, எல்லா இடத்திலும் நீங்க என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உமது பார்வைக்கு மறைவாக நான் எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு தெரியும், நம்முடைய தேவன் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அப்படின்னா நம்மளால அவருடைய பார்வைக்கு மறைவாய் திங்க் பண்ண கூட முடியாது. ஆனாலும் நம்மளுக்கு இன்னைக்கு என்னன்னா, தேவன் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு உறுத்தலே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு எதனாலும் பேசுறோம், இஷ்டத்துக்கு காரியங்களை செய்கிறோம், இஷ்டத்துக்கு மனசு எங்கெல்லாமோ அலைப்பாயுது. நம்ம அந்த ஆடு மாடு மாதிரி நம்மளுடைய திங்கிங் அப்படியே மேய விட்டுறோம் அநேக நேரத்துல. என கண்மானவர்களே, நம்ம எந்த நேரத்திலையும் மறந்து போயிடக்கூடாது. ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. நான் பேசுறத நான் சம்பந்தப்பட்டவங்க கேட்கறதுக்கு முன்பாகவே அத தேவன் கேட்டுட்டு இருக்காரு. இந்த காரியங்களை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்ப எனக்கு உணர்வு வருகிறதோ, எப்போ அந்த ஃபீல் எனக்கு உள்ள எப்பவும் பெர்மனண்டா இருக்கோ, நான் அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய மாட்டேன். நாம பக்கத்துல இருக்கும் போதுல நம்ம பசங்களை பாத்தீங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. எதுவுமே தப்பான காரியத்தை பேசக்கூடாது, தப்பான விஷயத்த பார்க்க கூட. ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்ல வந்தா கூட ஏதோ ரொம்ப டீசெண்டா இருக்க மாதிரி ஹாய்னோட அதோட நிறுத்திப்பாங்க. ஆனா நம்ம இல்லாத இடத்துல அவங்க வேற மாதிரி பழகுவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு காரியம் நம்ம கிட்ட இருக்கா? என்னுடைய எல்லா நேரத்திலும் என்னுடைய தகப்பன் என் கூட இருக்காரு. சோ நான் எல்லா விதத்திலும் அவருக்கு பிடித்த மாதிரி மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இன்னொன்னு, நம்ம அடிக்கடி நிறைய பேர் ஜெபம் பண்றதை கேட்கலாம். ஆண்டவரே, மறைவான பாவங்களுக்கு என்னை நீக்கியறலும்,
மறைவான பாவத்தை என்ன மன்னியும் அப்படின்னு. ஒரு உண்மை என்னன்னா, மறைவான பாவம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா நம்முடைய தேவன் எல்லா இடத்திலையும் இருக்கிறவர், சர்வ லோகாதிபதி, சர்வ வியாபி அப்படின்னு அவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நான் நினைக்கிறேன், என்னுடைய சின்ன இந்த மூளையில இருக்க அறிவு நினைக்குது, நான் இந்த இடத்துல தனியா இருந்து இந்த காரியத்தை செய்கிறேன், யாரும் பார்க்கல அப்படின்னு. ஆனால் தேவன் அந்த இடத்துல இருக்கிறாரு, அதை பார்த்துட்டு இருக்காரு. சோ நமக்குள்ளாய் மறைவான பாவம், மறைவான காரியம், மறைவான எண்ணம் எதுவுமே கிடையாது. அதை நாம உணர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாய் செயல்படணும். அப்படியே கண்களை மூடுவோமா. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எல்லா இடத்திலும் எங்களோடு இருக்கிறீர், உமது சமூகம் எங்களோடு இருக்குதப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அநேக நேரத்துல உம்மை துக்கப்படுத்தும்படியான காரியங்கள்ல நாங்க ஈடுபடுறோம். ஆவியானவரே, அந்த மாதிரியான காரியம் எங்களுக்குள்ள வரக்கூடாது, அந்த மாதிரி எண்ணமே எங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் சில நேரத்துல வழி மாறுறதை போல தெரியலாம். ஆவியானவரே, நீர் எங்களை உணர்த்துங்க, எங்களை கண்டிங்க, எங்களை நல்வழிப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.